கரூரில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை காதலனை ஏவி கத்தியால் குத்தி டீசல் ஊற்றி எரித்து கொலை செய்த மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முறை தவறிய உறவால் அரங்கேறிய கொடூர சம்பவத்தில் நடந்தது என்ன? கரூர் அருகே உள்ள வடக்கு பாளையத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் கூலி வேலை பார்த்து வந்த இவருக்கு பாண்டீஸ்வரி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் பாண்டீஸ்வரிக்கு கரூர் தொழிற்பேட்டையில் சமையல் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த ராஜமாணிக்கம் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது கணவர் செந்திலுக்கு தெரியவர அவர் பாண்டீஸ்வரியை கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த கண்டிப்பை கண்டு பொறுக்க முடியாமல் காதலரிடம் சென்று பாண்டீஸ்வரி கண்ணீர் விட்டு கதற அதில் ஆத்திரமடைந்த ராஜமாணிக்கம் செந்தில்குமாரை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அதில் அவரது மனைவியும் உடந்தையாகியுள்ளார். கடந்த 25ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் புதூர் சாலையில் சென்று கொண்டிருந்த செந்தில்குமாரை வழிமறித்து ராஜமாணிக்கம் வம்பிழுத்து பிரச்சனை செய்துள்ளார். அப்பொழுது மறைத்து வைத்திருந்த பீர் பாட்டிலால் தலையில் அடித்து நிலைகுடைய வைத்தவர் கத்தியால் கழுத்தை அறுத்து அவரை துடிக்க கொலை செய்துள்ளார். பின்னர் போலீசில் சிக்காமல் உடலை மறைக்க பிளான் போட்டவர் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் டீசல் வாங்கி வந்து காட்டோரம் வைத்து செந்திலின் உடலை எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பாண்டீஸ்வரியும் கணவரை காணவில்லை என நாடகம் போட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான விசாரணையில் பாண்டீஸ்வரியின் நடிப்பை கண்டுபிடித்த போலீசார் ஒட்டுமொத்த சம்பவத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளனர். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் காதலனை ஏவி கணவனை தீர்த்து கட்டியது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சமையல் மாஸ்டர் ராஜமாணிக்கம், பாண்டீஸ்வரி இருவரையும் கைது செய்து பசுபதிபாளையம் போலீசார் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இப்பொழுது காதலுக்கு காதலும் போய் கணவனும் போய் கடைசியில் வாழ்க்கையும் போய்விட்டது.